சரியான கல்வி உண்மையான இறை நம்பிக்கையையும் இறை அச்சத்தையும் கொடுக்கும். இவைகள் இருக்கும் இடத்தில் உண்மை, நேர்மை, விசுவாசம், நன்றியுணர்வு, மனிதாபிமானம், அன்பு, இரக்கம், பணிவு போன்ற நல்ல பண்புகள் அவர்களிடத்தில் இருக்கும். பகைமை, வெறுப்பு, பொறாமை போன்ற தீய குணங்கள் இருக்க வாய்ப்பில்லை. தீய குணங்கள் சிறிதேனும் அவர்களிடத்தில் காணப்பட்டால் உடனே அல்லாஹ்விடம் ருஜுவாகி அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொண்டே இருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். ஒரு மனிதனிடத்தில் தீய குணங்கள், அதாவது பொய் சொல்கிறான், ஏமாற்றுகிறான், திருடுகிறான் என்றால் அவனுடைய இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் முழுமையடையவில்லை என்பதே இதன் பொருள். நல்ல பண்புகள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நல்ல பண்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன்.